குடிக்க பச்சை தண்ணி கொடுக்கல. ஏன் இன்னைக்கு இந்த பதிவு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு அம்மா சாமி கும்பிட வருது, குலசாமியை கும்பிட வருது. குலசாமிக்காக பொங்க வச்சு ஒரு கெடா பிடிச்சிட்டு வந்து நல்லா அந்த குலசாமிக்கு தேவையான அந்த பொங்க வச்சு கெடா வெட்டி எல்லாம் தெய்வத்தை நல்லா மனம் குளிர செய்கிறதுக்கு அந்த அம்மா குடும்பத்தோடு வந்திருக்கு. அப்போ அங்கே வந்த அம்மா அந்த இடத்துல ஒதுங்க இடம் இல்லை, படுக்க இடம் இல்லை. ஏன்னா அந்த இடத்துல அந்த கோவில் இருக்குது. அந்த கோவில் முன்னாடி ஒரு சின்ன தகர கொட்டை மாதிரி இருக்குது. அந்த தகர கொட்டையில் தான் வந்து எல்லோரும் நிற்கணும் மழை பெஞ்சிச்சுன்னா. அப்போ அந்த இடத்துல வேகமாக ஒரு அம்மா ஒரு குழந்தைய தூக்கிட்டு வேகமாக ஓடி வருது. வேகமாக ஓடி வந்து அந்த அம்மா கோவில் முன்னாடி அந்த ஆடை கட்டி அந்த சக்கரை பொங்கலுக்கு எல்லா பொருளையும் வச்சு அந்த அம்மா உட்காந்துருக்குல, அந்த அம்மாட்ட வந்து வேகமாக வந்து தன்னுடைய குழந்தைக்கு தலையை துவட்டி விட்டு, அம்மா அம்மா இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் விற்குதுமா, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு அந்த அம்மாட்ட கேட்குது. அதுக்கு அந்த அம்மா, இல்லைம்மா தண்ணியெல்லாம் இல்லை, தண்ணியெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டேன், தண்ணியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுது. அந்த குழந்தை மறுபடியும் அம்மா அம்மா எனக்கு தண்ணி தவிக்குது, எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்கும்போது மறுபடியும் அந்த அம்மாட்ட கேட்குது, ஏம்மா உங்கள் குலசாமியை கும்பிட வந்திருக்கீங்க, சக்கரை பொங்கல் வச்சு நல்லா கெடா வெட்டி அந்த தெய்வத்தை நல்லா நிறக்க நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க, பச்சை குழந்த தாகத்துக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி ஏக்குதுமா, அந்த பக்கமும் போக முடியலை, மழை வேற பெய்யுது, குழந்த தாகத்துக்கு கேட்குது, கொஞ்சம் கொடு தாயி அப்படின்னு கெஞ்சுது. அதுக்கு அந்த அம்மா மறுபடியும், ஏம்மா உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா, தண்ணி இல்லைம்மா, நீ மட்டுமா குழந்தை குட்டி வச்சுருக்க, நாங்களும் தாம்மா குழந்தை குட்டியோடு வந்திருக்கோம், தண்ணி இல்லைம்மா, தண்ணி கொடுக்க முடியாதுமான்னு மறுபடியும் அந்த இடத்துல அந்த அம்மா பதில் கொடுக்குது. அதுக்கு அங்கே நடந்த அந்த அம்மா அப்படியே அந்த சாமி இருக்குல்ல, அந்த சாமியை ஏற இறங்க பார்க்குது. எப்படி பார்க்குது, ஐயா உன் குலதெய்வ எல்லையில் தங்குறதுக்கு நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல் உன் எல்லைக்கு இடம் கொடுத்த, உன் எல்லையில் வந்து நாங்கள் நின்னோம், பச்சை குழந்தை வந்து நின்றுச்சு, அந்த மலையிலேருந்து காற்று கொடுத்த, ஆனால் உன் எல்லையில் இந்த பச்சை குழந்தைக்கு குடிக்க பச்சை தண்ணி கிடைக்க மாட்டுது ஐயா, உன் சனம் கொடுக்க மாட்டுது ஐயா, ஐயா நீதி அரசரே இது நியாயமா அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்ணுது, அவரை பார்த்து என்ன சொல்கிறது அப்படின்னா, மனசில் இருக்கிற அந்த வேதனைகளை அவர்கிட்ட கொட்டுது. அப்போ கொட்டுன உடனே அங்கே இருந்த அம்மாவையும் பார்த்துட்டு, ஏம்மா இவ்வளவு தூரம் மனசுக்குள்ளே நினைக்கிது, சொல்லலை, ஏம்மா நீ இவ்வளவு தூரம் உன் குலசாமிக்கு நீ பொங்க வச்சு படையலை வச்சு நீ நல்லா கெடா வெட்டி உன் குலசாமிக்கு நீ வயிறை நிரப்ப நீ உன் குடும்பத்தோடு நீ வந்திருக்க, ஆனால் உன் குலசாமி கூட இந்த பச்சை பிள்ளை வடிவத்தில் தண்ணி கேட்டிருக்கலாம் தாயே, அந்த பச்சை தண்ணியை நீ கொடுக்க மாட்டியே, நீ உன் குலசாமிக்கு சக்கரை பொங்கல் கொடுத்து என்ன பிரயோஜனம், நீ கெடா வெட்டி நீ நல்லா அந்த தெய்வத்துக்கு நீ மலை போல அம்பாரமாக நீ படையல் கொடுத்து என்னம்மா பிரயோஜனம், அந்த சாமியோட பார்வை உனக்கு கிடைச்சிருமா அப்படின்னு அந்த அம்மா மனசில் நினச்சி அந்த பிள்ளைய பொறுப்பா மழை நின்றும், நாம் வேகமாக போய் அங்கே போய் உனக்கு ஆச்சு, உனக்கு அந்த இடத்துல நான் உனக்கு தண்ணி கொடுக்குறேன், நீ கொஞ்சம் பொறுத்துக்கதாயின்னு அந்த குழந்தைய சமாதானப்படுத்துது. சமாதானப்படுத்தின உடனே அங்கே இருக்கிறது சாமி தானே, அந்த சாமிக்கு கோவம் வருது. எப்படி கோவம் வருது, அந்த அம்மா 2 குடத்தில் தண்ணீர் வச்சுருக்கு, 2 குடத்தில் தண்ணீர் வச்சு அந்த சமையலுக்கு உண்டான பொருளை எல்லாத்தையும் அந்த இடத்துல வச்சு, அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குது, அந்த மரத்தில் இருந்த கிளை ஒரு சின்ன ஒரு கம்பு உடைஞ்சு அந்த ஒரு குடத்து மேலே விழுந்து அந்த குடம் 2ஆக உடைஞ்சு அந்த தண்ணி துப்புன்னு கீழே அப்படியே போய் அந்த பிள்ளை அங்கே நிற்கிது பார்த்தீங்களா, அந்த பிள்ளையோட காலில் படுதுங்க. உண்மையான சம்பவம். அப்போ அந்த இடத்துல அங்கே இருந்த தெய்வம் பொறுக்கலை, தெய்வத்துக்கே பொறுக்கலை. ஏன் எல்லையில் ஒரு பச்சை குழந்தைக்கு குடிக்க தண்ணி கேட்டு நீ குடிக்க தண்ணி கொடுக்கலையா
அப்படிப்பட்ட தண்ணியே எனக்கு தேவையில்லைன்னு அந்த தெய்வம் அதை அப்படியே அந்த அந்த தண்ணி குடத்தையே உடைச்சி தண்ணி வேணாம்னு விட்டு எரியுது பாருங்க. அதாங்க சாமி. உடனே அந்த அம்மா என்ன பண்ணுது, தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அம்மா என்ன பண்ணுது, அந்த குடம் உடஞ்ச உடனே அந்த அம்மாவுக்கு உள்ள பயம் வந்துருச்சு. எப்படி பயம்? இந்த அம்மா வேகமாக தண்ணி கேட்டுச்சு. நாம் தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டோம், ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு நம்ம வச்சுருந்தோம். இருந்தாலும் மறுபடியும் கேட்டுச்சு, அப்பையும் நாம் கொடுக்கல. இப்போ தண்ணி குடமே உடஞ்சி போச்சே அப்படின்னு அந்த அம்மாவுக்கு அப்போத்தான் அந்த அம்மா பண்ண தப்பு அந்த இடத்துல புரிய வருது. புரிஞ்ச உடனே அந்த அந்த அம்மா என்ன பண்ணுது தெரியுமா, வேகமாக அந்த சாமியை பார்க்குது. அந்த சாமியை பார்த்துட்டு அந்த குழந்தையும் பார்க்குது. பார்த்த உடனே என்ன நினச்சிச்சோ ஏது நினச்சிச்சோன்னு தெரியலைங்க. அந்த குடத்தோடு அந்த இடத்துல தூக்கிட்டு போய் அந்த பிள்ளைகிட்ட அந்த டம்ளரை கொடுத்து, இந்தப்பா நீ இஷ்டத்துக்கு நீ எவ்வளவு தண்ணி வேணும்னாலும் நீ மோந்து குடிதாய, எனக்கு தண்ணி இல்லைன்னா நான் 6 கிலோமீட்டருக்கு நான் கடந்து கூட போய் நான் தண்ணி எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி அந்த பச்சை குழந்தையோட வயிற்றை நெப்புதுங்க, வயிற்றை நெப்புது. இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், சாதாரணமாக இருக்கும். ஆனால் அந்த எல்லையில் நடக்கும்போது அந்த பிள்ளை பட்ட தாகத்தில் பட்ட வேதனை, அந்த பிள்ளை கூட வந்த அந்த பெண்மணி பட்ட வேதனை, அந்த சாமி பட்ட கொண்ட கோபம், அந்த பெண்மணி கொண்ட ஒரு ஆசை, பேராசை, தாம் பிள்ளைகளுக்குத்தான் தண்ணி வேணும், பச்சை குழந்தைகளுக்கு கூட கொடுக்கக்கூடாதுங்கிற அந்த ஒரு சுயநலம், அதனோட பாதிப்பு, அந்த தண்ணி குடமே உடைஞ்சது. இதெல்லாம் ஒரு பாடம். யாருக்கு பாடம்? அந்த பெண்மணிக்கு ஒரு பாடம். அந்த பெண்மணிக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, அத்தே நம்ம சாமி கோவப்பட்டுருச்சு, கோவத்தில் தண்ணி கொடுக்கலன்னு நம்ம குடத்தையே உடைச்சி அது அந்தலை சிந்தலை ஆக்கிருச்சு அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச உடனே, சாமி கோவக்குரிய காட்டின உடனே புரிஞ்சுக்கிட்டு வேகமாக இருக்கிற மற்றொரு குடத்தை தூக்கிட்டு போய் அந்த செம்பை கொண்டு போய் அந்த குழந்தைகிட்ட கொடுத்து, நீ எவ்வளோ வேணாலும் நீ மோந்து குடிதாயே, நான் போய் 6 கிலோமீட்டர் தள்ளியாவது நான் தண்ணியை சுமந்துட்டு வர்றேன்னு சொல்லி அந்த இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு அந்த அம்மா செஞ்ச தவறை திருத்திக்கிச்சு. அதனால் சொல்கிறேன், இந்த பதிவின் மூலியமாக இது போன்ற நிகழ்வுகள்லாம் தெய்வம் இப்படி தாங்க பேசும். குலசாமி எல்லையில் யாராவது உதவின்னு கேட்குறது சாமி கூட வரும், குழந்தை ரூபத்தில் வரும், பெரியவங்க ரூபத்தில் வரும், உயிரினங்கள் ரூபத்தில் வரும். அந்த ரூபத்தை புரிஞ்சு கொண்டு இல்லைன்னு கொடுக்காம நம்மளால் முடிஞ்சதை அள்ளி அள்ளி கொடுத்துறணுங்க. ஏன்னா அந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு தண்ணி வைக்கல, பச்சை குழந்தையும் தெய்வம் ஒன்று, குழந்தைய கொண்டு அணைச்சவங்களுக்கு தான் தெய்வம்னு ஏன் சொல்கிறோம்? அப்போ இது போன்ற தவிர யாரும் செஞ்சிடக்கூடாது. அது எவ்வளோ பெரிய வறட்சி பூமியாக இருந்தாலும் சரி, அல்ல வெள்ளம் சூழ்ந்த பூமியாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட உதவின்னு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா, அந்த பிள்ளைக்கு கேட்ட உடனே நீங்கள் அந்த தண்ணியை நீங்கள் கொடுத்து அந்த தண்ணியோட தாகத்தை நீங்கள் அப்படியே நிறக்க நீங்கள் குளிர வச்சுருந்தீங்கன்னா, அந்த சாமி மலவோல நிமிந்து உங்களை பார்த்துருக்குங்க. நீங்கள் அந்த படையலே கொடுக்கலாட்டாலும் நீங்கள் செஞ்ச அந்த அன்பான அந்த காரியத்தினால உங்களை கட்டி அணைக்கும். அப்போ அந்த தெய்வம் அந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு பாடம் புகட்டிடுச்சுல, உடனுக்குடனே ஏன் அந்த அம்மா விட்ட வேதனை, சாமி எல்லைக்கு இவ்வளவு சோதனையா, உனக்கு அம்பாரமாக படையலை குவிக்க ஒரு பச்சை தண்ணி பச்சை குழந்தைக்கு கிடைக்க மாட்டுது ஐயா அப்படின்னு பட்ட வேதனை தாங்க அந்த சாமி அந்த இடத்துல கோவக்குரியா மாத்திருச்சு. உடனே அடிச்சிச்சு பாருங்க, உடைச்சிச்சு பாருங்க. அதான் சாமி உடனுக்குடனே நீதிக்கு நிற்கும், சத்தியத்துக்கு நிற்கும். ஒரு சில நேரங்கள் நாம கண்ணீர் விட்டு கருமாயத்தோட தெய்வத்தை எப்படி சொல்றதுன்னா, தெய்வம் மேலே கொந்தளிச்சாதான் அந்த சாமி கூட நம்மளை முகம் பார்க்கும். அதனால இந்த பதிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். இது போன்ற குணம் யாருக்கு இருக்கக்கூடாது? நம்மளால் முடியலாட்டினாலும் இந்த இடத்துல அதாவது மழை பெஞ்சதுனால ஒதுங்கினாங்க, அந்த இடத்துல அவங்கள கட்டி அணைச்சி வாமா 4 பேர் தாம்மா இருக்கோம், வாமா நீங்கள் சேர்ந்து நம்ம ஒன்றா அங்கே நிற்போம் இந்தாமான்னு அன்பையும் சரி அங்கே இருக்கிற பொருட்களை பகிர்ந்து கொள்றதாங்க. அதுதாங்க முதல்ல தெய்வம். அதுக்கப்புறம் தான் நம்ம வணங்குற அந்த சாமி, அந்த சிலை, திருவுருவ சிலை. அதனால் இந்த பதிவை மனம் வலித்த பதிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.